إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்ல நாயனின் வற்றார் பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபி மொழியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ தய்யிபுன், நிச்சயமாக அல்லாஹ் பரிசுத்தமானவன், தூயவன். லா யக்பலு இல்லா தய்யிபா, அவன் பரிசுத்தமானவற்றை தவிர வேறு எதையும் அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய செயல்கள் தூய்மையானவை, அவனுடைய நீதம் அது தூய்மையானது. அல்லாஹ்வுடைய சட்டங்கள், இறைவன் நமக்கு வகுத்து தந்திருக்கக்கூடிய எல்லா சட்டங்களிலும் அதிலே அசிங்கங்களோ ஆபாசங்களோ அசுத்தமானதோ எதுவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய எல்லா சட்டங்களும் பரிசுத்தமானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய எல்லா பண்புகளும் எல்லா பெயர்களும் பரிசுத்தமானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூயவன். அந்த தூயவன் லா யக்பலு இல்லா தய்யிபா, அவன் தூய்மையானவற்றை தவிர, பரிசுத்தமானவற்றை தவிர வேறு எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவனுடைய அடியார்களிடமிருந்து தூய்மையான நம்பிக்கையையும் தூய்மையான செயல்களையும் தூய்மையான பேச்சுக்களையும் தூய்மையான சம்பாத்தியங்களையும் தூய்மையான ஆடைகளை அணிவதையும் தூய்மையான உணவுகளை சாப்பிடுவதையும் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அடியார்களிடமிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அதை தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ அமரல் மூமினீன பிமா அமர பில் முர்சலீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதர்களுக்கு எதை கட்டளையிட்டானோ அதைத்தான் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களை பார்த்து கூறியதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹர் ருசுல், இறை தூதர்களே, குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலு சாலிஹன், நீங்கள் நல்லவற்றிலிருந்து சாப்பிடுங்கள், நல்லறங்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதர்களுக்கு உத்தரவிட்டான். நீங்கள் சாப்பிடக்கூடியவையும் பரிசுத்தமானவையாக இருக்க வேண்டும், நீங்கள் செய்யக்கூடிய செயல்களும் பரிசுத்தமானவையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் இறை தூதர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான். இறை தூதர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்ட அதே விஷயத்தை தான் மூமின்களுக்கும் அல்லாஹ் உத்தரவாக சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், இறை நம்பிக்கை கொண்ட அடியார்களே,
நாம் உங்களுக்கு வழங்கியவற்றில் பரிசுத்தமானவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதர்களுக்கு எதை அல்லாஹ் உத்தரவிட்டானோ, எதை ஏவினானோ, எவ்வாறு இறை தூதர்கள் செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டானோ அதுபோன்றுதான் அல்லாஹ்வுடைய அடியார்களும் செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு மனிதரை பற்றி குறிப்பிடுகின்றார்கள். அந்த மனிதர் ஒரு பயணத்திலே இருக்கின்றார். அவருடைய பயணத்தின் காரணத்தினால், சிரமத்தின் காரணத்தினால் அவருடைய தலையெல்லாம் புழுதி படிந்து இருக்கிறது. அவருடைய ஆடையெல்லாம் அழுக்கடைந்து இருக்கிறது. அவர் அல்லாஹ்விடம் தன்னுடைய இரு கைகளையும் ஏந்தி அந்த சிரமமான காலகட்டத்திலே யா ரப் இறைவா இறைவா என்று அல்லாஹ்விடம் மன்றாடி தன்னுடைய கோரிக்கைகளை எல்லாம் அவர் முன்வைக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அதே நேரத்திலே மத்அமுஹு ஹராம், அவர் உண்ணக்கூடிய உணவு ஹராமாக இருக்கிறது. மல்பசுஹு ஹராம், அவர் உடுத்திய ஆடை ஹராமாக தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. மஷ்ரபுஹு ஹராம், அவர் உண்ணக்கூடிய குடிபானங்கள் ஹராமாக இருக்கிறது. உதிய பில் ஹராம், அவர் தடை செய்யப்பட்டவற்றிலேயே மூழ்கி திளைத்தவராக இருக்கின்றார். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக், இப்படிப்பட்ட நிலையில் அவருக்கு எவ்வாறு பதிலளிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய 4 அம்சங்கள் அவரிடம் இருக்கிறது. முதலாவது அம்சம், அவர் பயணத்திலே இருக்கிறார். பயணம் என்பது கித்அத்துல் அதாப், வேதனையின் ஒரு பகுதி என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். இன்றைய பயணமே நமக்கு மிகப்பெரிய சிரமத்தை தரும் பொழுது பண்டைய காலங்களில் செய்யக்கூடிய பயணம் என்பது மிகவும் அது சிரமம் மிக்கது. அந்த பயணத்திலே செய்யக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அவர் பயணத்திலே அவர் இருக்கின்றார். இரண்டாவதாக, அவருடைய தலையெல்லாம் புழுதி படிந்திருக்கிறது, அவருடைய ஆடையெல்லாம் அழுக்கடைந்திருக்கிறது. இது மென்மேலும் அவருடைய சிரமத்தை துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய நிபந்தனையை அதிகரிக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமலை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு வ யக்ஷிஃபுஸ் ஸூ, சிரமத்திற்குள்ளானவன், துன்பத்திற்குள்ளானவன் பிரார்த்தனை செய்து அழைக்கும் பொழுது அவனுக்கு பதிலளித்து அவனுடைய துன்பத்தை நீக்கக்கூடியவன் யார் என்று அல்லாஹ் கேட்கின்றான். இலாஹும் அல்லாஹ், அல்லாஹ்வோடு வேறு கடவுள் இருக்கின்றானா? அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் துன்பத்திற்குள்ளானவன் பிரார்த்தனை செய்து அழைத்தால் அவனுக்கு பதிலளிப்பான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒருவன் சிரமத்தில் இருக்கும் பொழுது, துன்பத்தில் இருக்கும் பொழுது அவன் பிரார்த்தனை செய்தால் அவனுடைய பிரார்த்தனைக்கு கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிலளிப்பான். அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அவனுடைய துன்பத்தை அல்லாஹ் நீக்குவான். அப்ப அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய இரண்டாவது நிபந்தனையும் அவரிடம் இருக்கிறது. மூன்றாவது, அவர் தன்னுடைய இரு கைகளையும் ஏந்தி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை நோக்கி ஏந்திய கைகளை வெறும் கைகளாக அல்லாஹ் ஒருபோதும் திருப்பி அனுப்ப மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் ஒன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் கேட்டதையே அல்லாஹ் தருவான், இல்லை என்றால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் மறுமையில் தருவான். இல்லை என்றால் நாம் எந்த அளவிற்கு பிரார்த்தனை செய்தோமோ அந்த அளவிற்கு நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். நம்முடைய பிரார்த்தனை ஒருபோதும் வீணாக போவதில்லை. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனிடம் இதை கைகளை ஏந்தி, நாம் பொதுவாக பிரார்த்தனை செய்யும் போது நாம் அல்லாஹ்விடம் கையேந்தி செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். நாம தொழுகையில் அத்தகையா திருப்பலை செய்யும் போது கையேந்த கூடாது. நாம் குனூத் ஓதும் போது கையேந்துவதற்கு ஆதாரம் இல்லை. நாம் சஜிதாவிலே துவா செய்யும் போது கையேந்துவதற்கு ஆதாரம் இல்லை. அதுபோன்று பாங்கு முடித்தவுடன் ஓதக்கூடிய துவாக்கள், இது போன்ற துவாக்களில் கையேந்துவதற்கு ஆதாரம் கிடையாது. அதே நேரத்தில் நாம பொதுவாக அல்லாஹ்விடம் கேட்கும் பொழுது நம்முடைய இரு கைகளையும் ஏந்தி அல்லாஹ்விடம் கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அப்போ ஒருவன் அல்லாஹ்விடம் கையேந்தி பிரார்த்தனை செய்யும் பொழுது அவனுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அந்த நிலையிலும் இவர் இருக்கின்றார். இவர் பயணத்திலே இருக்கின்றார், சிரமத்திலே கடுமையா தலையெல்லாம் புழுதி படிந்திருக்கிறது, ஆடையெல்லாம் அழுக்கடைந்திருக்கிறது. தனது இரு கைகளையும் அவர் ஏந்துகின்றார். அவர் யா ரப் என்று அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அழைக்கின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய திருநாமத்தை சொல்லி அவனை அழைக்கும் பொழுது அல்லாஹ் அந்த அழைப்புக்கு பதிலளிக்கின்றான். திருமலை குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹ்விற்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது, அந்த பெயர்களை சொல்லி நீங்கள் அல்லாஹ்வை அழையுங்கள்.
அந்த பெயர்களின் பொருட்டால் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எத்தனையோ நபிமார்கள் இந்த ரப்பு என்ற வார்த்தையை சொல்லித்தான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி அந்த மரத்தினுடைய கனியை சாப்பிடும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை உலகத்திற்கு அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். அந்த நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடம் எப்படி பிரார்த்தனை செய்கிறார்கள்? ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா, ரப்பனா எங்களுடைய இறைவா, ரப்பு என்ற வார்த்தையை சொல்லி அவர்கள் அழைக்கிறார்கள். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா, எங்கள் இறைவா எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம். ஃபஇல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நீ எங்களை மன்னித்து எங்கள் மீது அருள் புரியாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாகி விடுவோம் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் அந்த ரப்பு என்ற வார்த்தையை கொண்டு பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களை தன்னுடைய அருளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டார். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய துன்பத்தில் மாற்றும் பொழுது அவர்கள் எந்த வார்த்தையை கொண்டு பிரார்த்தனை செய்தார்கள்? ரப்பி அன்னி மஸ்ஸனிய ضُرُّ வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், ரப்பி என்னுடைய இறைவா, ரப்பு என்ற அந்த வார்த்தையின் மூலம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றார்கள். ரப்பி இறைவா அன்னி மஸ்ஸனிய ضُرُّ, எனக்கு மிகப்பெரிய துன்பம் ஏற்பட்டு விட்டது. வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளன் என்று நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய நோய் நீங்குவதற்காக அல்லாஹ்விடம் மன்றாடினார்கள். அவர்கள் அல்லாஹ்வை அழைத்த வார்த்தை ரப்பி என்ற வார்த்தை. நபி யஹ்யா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் எந்த வார்த்தையின் மூலம் அல்லாஹ்வை அழைத்தார்கள்? ரப்பி லா ததர்னி ஃபர்தா, இறைவா என்னை தனிமரமாக நீ விட்டு விடாதே. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா உன்புறத்திலிருந்து எனக்கு ஒரு சாலியான நற்குழந்தையை தருவாயாக என்று அல்லாஹ்விடம் ரப்பு என்ற வார்த்தையை சொல்லித்தான் அவர்கள் அழைத்தார்கள். இப்படி பல்வேறு நபிமாருடைய துவாக்களை எடுத்து பார்த்தால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய துவாவை எடுத்து பாருங்கள். அவர்கள் அல்லாஹ்விடம் எப்படி அழைக்கின்றார்கள்? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா, ரப்பி இறைவா, ரப்பு என்ற வார்த்தையை கொண்டு அழைக்கின்றார்கள். இஜஅல்னி முகீமஸ் ஸலா, என்னை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்குவாயாக. வ மின் துர்ரியத்தி, என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர் ஆக்குவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். திருமலை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற நபிகள் நாயகத்தை பார்த்து, நபியே நீங்க அல்லாஹ்விடம் குர் ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா என்னுடைய கல்வி ஞானத்தை அதிகரிப்பாயாக என்று அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்று நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். அது எந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லி கேட்குமாறு கூறுகிறான்? ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா என்னுடைய கல்வியை அதிகப்படுத்து. ரப்பி என்ற ரப்பு என்ற அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி கேட்குமாறு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட துஆ என்ன? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். ரப்பனா எங்களுடைய ரப்பே, எங்களுடைய இறைவனே, அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்க கூடியவனே, ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, எங்களுக்கு இந்த உலகத்திலும் நல்லதை தருவாயாக. வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையிலும் எங்களுக்கு நல்லதை தருவாயாக. வ கினா அஸாபன்னார், நரக வேதனையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்த ஏராளமான துஆக்கள், நபிமார்கள் செய்த ஏராளமான துவாக்கள். அவர்கள் எந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ்வை அழைத்திருக்கின்றார்கள்? ரப்பு என்ற வார்த்தையை கொண்டு, ரப்பு என்ற அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அவர்கள் அல்லாஹ்வை அழைத்திருக்கின்றார்கள். இன்னும் பல்வேறு திருநாமங்களை கொண்டு பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். அப்ப இந்த பயணத்திலே செல்லக்கூடிய அந்த மனிதர் யா ரப் யா ரப் என்று ரப்பு என்ற எத்தனை நபிமார்களுடைய துவாக்களை அல்லாஹ் அந்த ரப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்தி அழைக்கும் பொழுது அல்லாஹ் பதிலளித்தானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த மிகச்சிறந்த துவாக்களில் அந்த ரப்பு என்ற வார்த்தையை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்களோ, அந்த ஒரு அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அவர் அல்லாஹ்வை கெஞ்சுகிறார், அல்லாஹ்விடம் மன்றாடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன்னா யுஸ்தஜாபு லிதாலிக், இவர் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய எல்லா நிலையில் அவர் இருந்தாலும் அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவருடைய துஆவிற்கு எப்படி பதிலளிக்கப்படும்? என்ன காரணம்? அவருடைய உணவு பரிசுத்தமானதாக இல்லை, அவர் அருந்தக்கூடிய பானம் பரிசுத்தமானதாக இல்லை, அவர் உடுத்தக்கூடிய ஆடை பரிசுத்தமானதாக இல்லை, இன்னும் அவர் பல ஹராமான காரியங்களில் மூழ்கி திளைத்தவராக இருக்கின்றார். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களிடம் விரும்புவது தூய்மையை அல்லாஹ் விரும்புகிறான். எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் தூயவனாக இருப்பதினால் நம்முடைய கொள்கையில் தூய்மையை அல்லாஹ் விரும்புகிறான், நம்முடைய செயல்களில் தூய்மையை அல்லாஹ் விரும்புகிறான், நம்முடைய உணவுகளில் தூய்மையை அல்லாஹ் விரும்புகிறான், நம்முடைய உடையில் தூய்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகிறான், நம்முடைய சம்பாத்தியத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூய்மையை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்பக்கூடிய ஒரே கொள்கை ஏகத்துவ கொள்கை தான்.
அந்த ஏகத்துவ கொள்கைக்கு அல்லாஹ் திருமலை குர்ஆன் எப்படி பெயர் சொல்கின்றான்? தூய கொள்கை என்று அல்லாஹ் பெயர் சொல்கின்றான். லரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஷஜரத்தின் தய்யிபா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூய கலிமாவிற்கு, தூய கொள்கைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற அந்த ஏகத்துவ கொள்கைக்கு, அந்த ஏகத்துவ நம்பிக்கைக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பெயர் கலிமா தய்யிபா, பரிசுத்தமான கொள்கை, தூய கொள்கை. அதுதான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். லரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஷஜரத்தின் தய்யிபா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரிசுத்த கொள்கைக்கு, இந்த ஏகத்துவ கொள்கைக்கு ஒரு பரிசுத்தமான மரத்தை அல்லாஹ் உதாரணமாக சொல்லி காட்டுகின்றான். அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா. அந்த மரத்தினுடைய ஆணிவேர் பூமிக்குள் ஆழமாக ஊடுருவி இருக்கிறது, அதனுடைய கிளைகள் வானளாக படர்ந்திருக்கிறது. தூத்தி உக்லஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா. அந்த மரம் அதனுடைய விளைச்சலை ஒவ்வொரு பருவத்திலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி, அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி அது கொடுத்து கொண்டே இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். ஒருவனுடைய ஏகத்துவ கொள்கை வளர்ந்து விட்டால், இந்த பரிசுத்தமான கொள்கை ஒருவனிடம் புகுந்து விட்டால், அது சரியான முறையில் அவனுடைய உள்ளத்தில் பதிந்திருக்கிறது என்பதற்கு அல்லாஹ் ஒரு அற்புதமான தூய்மையான மரத்தை சொல்லி காட்டுகிறான். அந்த மரத்தினுடைய ஆணிவேர் ஆழமாக சென்றிருக்கிறது. அப்ப எந்த அளவிற்கு அந்த ஆணிவேர் ஆழமாக செல்கிறதோ அந்த அளவிற்கு அந்த மரம் உறுதிமிக்கதாக இருக்கும். அந்த மரத்திற்கு தேவையான சத்துக்களை தன்னுடைய வேரின் மூலமாக அதை உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும். அது எவ்வளவு ஆழத்தில் தண்ணீர் இருந்தாலும் அந்த மரத்தினுடைய ஆணிவேர் ஆழமாக சென்று அந்த தண்ணீரை எடுத்து அது தன்னுடைய எல்லா கிளைகளுக்கும் அது கொடுக்கும். அது போன்றுதான் ஒருவனுடைய உள்ளத்திலே இந்த பரிசுத்த கொள்கை தௌஹீத் என்பது ஆழமாக பதிந்திருக்கும் என்றால், இறைவன் என்றால் யார், இறைவனை நாம் எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டும், இறைவனை நாம் எப்படி வணங்க வேண்டும், இறைவனுக்குரிய ஆற்றல்கள் என்ன, இறைவனுக்கு இணையாக அவனுடைய படைப்பினங்களில் எந்த ஒன்றையும் ஆக்கிவிடக் கூடாது, இறைவனை அஞ்சுவது என்றால் என்ன, இவையெல்லாம் ஒருவனுடைய உள்ளத்துல ஆழமாக பதிந்திருக்கும் என்று சொன்னால், எப்படி ஒரு மரத்தினுடைய ஆணிவேர் பூமியின் ஆழத்திற்குள் சென்றால் அதனுடைய கிளைகள் எல்லாம் வானலாக படர்ந்திருக்குமோ, அது போன்று ஒரு மூமினுடைய செயல்களில் எல்லா செயல்களும் பரிசுத்தமான செயல்களாக, அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்களாக அது இருக்கும். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது ஈமானு பிதுஉன் வ சித்தூன ஷுஅபா. ஈமான் என்பது 60க்கும் அதிகமான கிளைகளை கொண்டது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது மட்டும்தான் ஈமான் என்பதல்ல. இறை நம்பிக்கையின் உச்சகட்டம் லா இலாஹ இல்லல்லாஹ், இறை நம்பிக்கையின் ஆணிவேர் லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமா மட்டும் ஈமானுடைய முழுமை கிடையாது. அது நபிகள் நாயகம் சொன்னார்கள், அதுனா அவ்வலுஹா அஃலலுஹா, அந்த இறை நம்பிக்கையில் மிக உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். அதுனாக அந்த இறை நம்பிக்கையில் கடைசி என்றும் ஒன்று இருக்கிறது, அதுதான் இமாத்தத்துல் அதா அனி தரீக். வீதியில் கிடக்கக்கூடிய மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய பொருட்களை அகற்றுவதும் கூட ஈமானிய அம்சம். ஈமான் என்பது நம்பிக்கை சார்ந்தது மட்டுமல்ல, ஈமான் என்பது பல்வேறு நற்காரியங்களையும் தூய்மையான காரியங்களையும் தூய்மையான பணிகளையும் அந்த ஈமான் எடுத்துக்கொள்ளும். அதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஈமான் என்பது வீதியில் கிடக்கக்கூடிய மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய பொருட்களை அகற்றுவதும் கூட இறை நம்பிக்கை ஒரு பகுதி. வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். வெட்கம் என்பது அசிங்கமான காரியங்களை செய்துவிடக் கூடாது, பிற மனிதர்கள் நாம் ஹராம் செய்வதை பார்த்துவிடக் கூடாது, நம்மை படைத்த இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், நாம் ஹராமான காரியங்களை செய்துவிடக் கூடாது என்று தன்னுடைய செயல்களை தூய்மைப்படுத்திக் கொள்கிறோமே, அந்த வெட்கமும் இறை நம்பிக்கையின் ஒரு பகுதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி கொள்கை தூய்மையை அல்லாஹ் விரும்புகிறானோ, நம்முடைய வணக்க வழிபாடுகளிலும் அல்லாஹ் தூய்மையை விரும்புகிறான். அதுதான் இஹ்லாஸ் என்று நாம் சொல்கிறோம், மன தூய்மை. எந்த ஒரு இறைவனுக்காக செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளிலும் கலப்படம் கலந்துவிடக் கூடாது. இஹ்லாஸ் என்று சொன்னால் கலப்படம் இல்லாதது என்ற அதனுடைய நேரடி பொருள், கலப்படம் மற்றது என்ற அந்த வார்த்தையினுடைய பொருள். இஹ்லாஸ் என்ற வார்த்தைக்கு நாம் மன தூய்மை என்று பொருள் செய்கிறோம், ஆனால் அந்த வார்த்தையினுடைய நேரடி பொருள் கலப்படமற்றது. ஒரு பாலில் தண்ணீர் கலந்து விட்டால் அது கலப்படமாகிவிடும், ஒரு மிளகாய் பொடியில் செங்கல் தூள் கலந்து விட்டால் அதிலே கலப்படமாகிவிடும். இஹ்லாஸ் என்று சொன்னால் கலப்படமற்றது. நாம் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய எந்த வணக்க வழிபாடுகளிலும் அங்கே கலப்படம் கலந்து விடக் கூடாது. அது இறைவனுடைய திருமுகத்தை நாடி மட்டும்தான் செய்ய வேண்டும்.
அத்தகைய பரிசுத்தமான செயல்களை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சுக்கள், நல்ல பேச்சுக்கள், நாம் செய்யக்கூடிய திக்ருகள், நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் பரிசுத்தமானவையாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு 2 அடிப்படைகள் அவசியம். முதலாவது அடிப்படை, அங்கே இறைவனுக்காக செய்கிறோம் என்ற அந்த தூய்மையான நம்பிக்கையை தவிர வேறு எந்த வேறு எந்த நம்பிக்கையும் அங்கே கலந்து விட்டால் அங்கே இஹ்லாஸ் அடிபட்டு விடும். இரண்டாவது அடிப்படை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த முறைப்படி அந்த செயலை நாம் செய்கிறோமா என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பலு மினல் அமலி இல்லா மா கான லஹு ஹாலிஸன் வ மப்துகிய பிஹி வஜ்ஹு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்காக கலப்படமற்ற முறையில் அவனுடைய திருமுகத்தை நாடி செய்யக்கூடிய செயல்களை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நம்முடைய செயல்கள்ல அந்த கலப்படம் வேறு நோக்கங்கள் கலந்து விடும் என்றால், இஹ்லாஸ் அடிபட்டு விடும் என்று சொன்னால் அந்த செயல்கள் ஒருபோதும் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படவே செய்யாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சம்மஅ அல்லாஹு பிஹி, எவன் ஒருவன் விளம்பரத்திற்காக செய்கிறானோ, ஒரு நற்செயல் மக்களுடைய பார்வையில் மார்க்கத்தில் ஒரு நற்செயல் என்று சொல்லப்பட்ட ஒன்றை விளம்பரத்திற்காக ஒருவன் செய்கிறான், எல்லோரும் தன்னுடைய செயல்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்கிறான், அவனுடைய நோக்கத்தை, அது பரிசுத்தமான நோக்கம் அல்ல, அது கலப்படமான நோக்கம், அது கெட்ட நோக்கம் என்பதை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா படைப்பிடங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் படம் பிடித்து காட்டுவான், விளம்பரப்படுத்தி காட்டுவான். நபிகள் கூறுகின்றார்கள், வமன் யுராயி அல்லாஹு பிஹி, எவன் பிறருக்கு காட்டுவதற்காக செய்கிறானோ அவனை அல்லாஹ் மறுமையில் படைப்பிடங்களுக்கு மத்தியில் அவனுடைய நோக்கம் பரிசுத்தமானதல்ல என்பதை அல்லாஹ் படம் பிடித்து காட்டுவான். மற்றொரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக, ஆனா அகுன ஷுரக்காயி அனி ஷிர்க், இந்த உலகத்திலேயே ஒட்டுமொத்த படைப்பினங்களிலேயே அல்லாஹ் படைப்பினத்தில் உள்ளவன் அல்ல, ஒட்டுமொத்த படைப்பினங்களிலேயே எல்லா படைப்பினங்களும் இணை வைப்பை விரும்புவார்கள். ஒரு ஆண் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று என்ன செய்வான்? விரும்புவான். தனக்கு பிள்ளை இருக்க வேண்டும் என்று விரும்புவான். பல தொழில் தன்னோடு பலரும் இருக்க வேண்டும் என்று படைப்பினங்கள் விரும்புவார்கள். ஆனால் இணை வைத்தலை, ஷிர்கை, கூட்டை விரும்பாத ஒரே ஒருவன் நம்மை படைத்தவனாகிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன் தான். அல்லாஹ் கூறுகின்றான், அனாகுன ஷுரக்காயானி ஷிர்க், நான் மட்டும்தான் கூட்டாவதை வெறுக்கக்கூடியவன், கூட்டாவதை விட்டும் தேவையற்றவன். அமன் ஆமில ஆமலன், எவன் ஒரு நற்செயலை செய்யும் போது அந்த நற்செயலிலே என்னோடு மற்றவரை அவன் கூட்டாக்கி விட்டானோ, இணையாக்கி விட்டானோ, மற்றவருக்கு காட்டுவதற்காகவோ வேறு நோக்கத்திற்காகவோ அந்த ஒரு செயலை செய்வானோ, தலத்து ஷிர்கஹு, அவனையும் அவனுடைய ஷிர்கையும் நான் புறக்கணித்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். மற்றொரு ஹதீஸிலே பார்க்கிறோம், அல்லாஹ் தூதர் சொன்னார்கள், இன்ன அஹ்வஃபமா அகாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்குல் அஸ்கர், நான் உங்களிடம் மிக பயங்கரமாக அஞ்சுவது சிறிய இணை வைத்தலை தான். சிறிய இணை வைத்தல் என்றால் என்ன? அவனுக்கு அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும் என்ற நோக்கமும் இருக்கும். ஒரு செயலை அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்ற நோக்கம் இல்லாமல் செய்துவிட்டால் சில நேரங்களில் அவன் காசிராக கூட ஆகிவிடுவான். சிறிய இணை வைத்தல் என்பது அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்கின்ற நோக்கம் இருக்கும். ஆனால் அந்த நோக்கத்தோடு அந்த செயலை இறைவன் ஏற்றுக்கொள்ளாத பிற நோக்கங்களும் அதில் கலந்திருக்கும். அதுதான் சிறிய இணை வைத்தல். மறுமை நாள் அல்லாஹ் சொல்வான், நீங்கள் யாருக்காக அந்த செயலை செய்தீர்களோ அவர்களிடம் சென்று கூலியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர்களை அல்லாஹ் மறுமையில் விரட்டி அடிப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார். நாம் பல்வேறு உரைகளில் கேள்விப்பட்ட பல மிக சிறந்த ஒரு செய்திதான், மறுமை நாளில் ஒரு உயிர் தியாகி, ஒரு மார்க்க அறிஞர், ஒரு செல்வந்தர் மூவரும் தங்களுடைய செயல்களை அவர்கள் கலப்படமாக்கிய காரணத்தினால், மன தூய்மை இல்லாமல் செய்த காரணத்தினால் அவர்கள் நரகத்தில் தூக்கி வீசப்பட்டார்கள் என்ற ஹதீஸை நாம் பல உரைகளை செவியேற்றிருக்கிறோம். அல்லாஹ் திருமலை குர்ஆன் நூற்றுக்கணக்கான வசனங்களை அதைத்தான் சொல்லி காட்டுகின்றான். இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறையச்சம் உடையவர்களிடம் இருந்துதான் அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ஏனென்றால் இறையச்சத்தோடு செய்யக்கூடிய செயல்கள் தான் அது மன தூய்மையானவையாக பரிசுத்தமானவையாக இருக்கும் என்று மார்க்கம் குறிப்பிடுகிறது. அதுபோல் நாம் உண்ணக்கூடிய உணவுகளை இஸ்லாம் பரிசுத்தத்தை பேணுகிறது. நம்முடைய செயல் கொள்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய செயல்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நாம் உண்ணக்கூடிய உணவுகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். திருமலை குர்ஆனில் ஏராளமான வசனங்கள் அதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறது.
யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் த்வய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், இறை நம்பிக்கையாளர்களே நாம் உங்களுக்கு வழங்கியவற்றில் பரிசுத்தமானவற்றை உண்ணுங்கள், பரிசுத்தமான உணவை நீங்கள் சாப்பிடுங்கள். வஷ்குரு லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்க அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம வலஹமல் ஹன்ஸீர் வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கியதெல்லாம் தானாக செத்த எல்லா உயிர் பிராணிகளையும் பறவைகளையும் அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான். வத்தம, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரத்தத்தை ஓட்டப்பட்ட பிராணிகளுடைய எந்த பிராணிகள் அறுக்கப்பட்டு அந்த இரத்தம் ஓட்டப்பட்டதோ அந்த இரத்தத்தை சாப்பிடுவதை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான். வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ், இறைவன் அல்லாதவர்களுக்காக பலியிடப்பட்டவற்றை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம வலஹமல் ஹன்ஸீர், அல்லாஹ் உங்களுக்கு பன்றியின் இறைச்சியை ஹராமாக்கி விட்டார். நபிகள் நாயகம் ஹதீஸை சொல்லி காட்டுகிறார்கள், பன்றியை விற்பதையும் வாங்குவதையும் அல்லாஹ் தடை செய்து விட்டார். ஒருவன் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்படும் பொழுது அவனுக்கு வேறு உணவுகளை கிடைக்கவில்லை, பசி கொடுமையால் அவன் நிர்பந்தத்திற்கு உள்ளாகும் போது வழியை செல்லாமல் வரம்பு மீறாமல் இவற்றில் ஏதேனும் ஒன்றை சாப்பிட்டு விட்டால் அவன் மீது குற்றம் இல்லை. அவன் நிர்பந்தத்தில் இருக்கிறானா இல்லையா என்று அல்லாஹ்வுக்கும் ரப்புக்கும் உள்ளது. ஆனால் நாம் சாப்பிடக்கூடிய உணவு பரிசுத்தமான உணவாக இருக்க வேண்டும். நம்முடைய சம்பாத்தியம் ஹலாலான சம்பாத்தியமாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூயவன், அவன் தூய்மையான சம்பாத்தியத்தை தூய்மையான தர்மங்களை தான் அல்லாஹ் விரும்புகிறான். ஒருவன் கொள்ளையடித்து அவன் தர்மம் செய்கிறான், இந்த தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? வட்டி வாங்கி ஒருவன் தர்மம் செய்கிறான், ஒருவன் வட்டி வாங்கி ஒருவன் ஜக்காத் கொடுக்கின்றான், ஒருவன் அடுத்தவனை ஏமாற்றி அவன் மற்ற ஏழைகளுக்கு உதவுகிறான். ஏழைகளுக்கு உதவுதல் என்பது நல்ல நோக்கமாக இருந்தாலும் அவன் சம்பாதித்த வழிமுறை ஹராமானதாக இருக்கிறது. இஸ்லாம் அதை ஒருபோதும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் தூய்மையான பரிசுத்தமான சம்பாத்தியத்திலிருந்து ஹலாலான சம்பாத்தியம் இறைவன் அனுமதித்த முறையில் அவன் சம்பாதித்தது அது அற்பமாகவே இருந்தாலும் ஒரு பேரித்தம்பழம் அளவே இருந்தாலும் சரி, உங்களை ஒருவர் ஒரு பேரித்தம் கொட்டை அளவு அவர் ஒரு பேரித்தம்பழத்து ஒரு துண்டை தர்மம் செய்தாலும் பரிசுத்தமான சம்பாத்தியத்திலிருந்து இறைவனுக்காக தர்மம் செய்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வலக்கரத்தால் அந்த தர்மத்தை ஏற்றுக்கொண்டு உங்களில் ஒருவர் தன்னுடைய குதிரை குட்டியை வளர்த்திருப்பதை போன்று அந்த தர்மத்துடைய நன்மையை அல்லாஹ் வளர்த்தெடுக்கின்றான். அவர் மறுமையை சென்று பார்த்தால் அந்த தர்மத்துடைய கூலி ஒரு மலையளவு இருக்கும் என்று நபிகள் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் தூய்மையை விரும்புகிறான். கடுகளவே இருந்தாலும் சரி அது தூய்மையாக இருக்க வேண்டும். நான் அதிகம் கொடுக்கிறேன் என்பதற்காக ஒருவன் ஹராமான வழியில் சம்பாதிப்பதை இஸ்லாம் விரும்பவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸை சொல்லி காட்டுகிறார்கள், சமணல் கல்ப் நாய் விட்ட கூலியை அல்லாஹ்வின் தூதர் தடுத்தார்கள். மகரல் பாகி ஒரு பெண் விபச்சாரம் செய்து சம்பாதிப்பதை அல்லாஹ்வின் தூதர் தடை செய்தார்கள். காஹின் ஒரு ஜோசியக்காரனுடைய சம்பாத்தியத்தை ஜோசியம் பார்த்து அடுத்தவர்களை ஏமாற்றி ஜோசியம் பார்த்து நாள் குறித்து இது போன்று சம்பாதிப்பதை அல்லாஹ்வின் தூதர் தடை செய்தார்கள். இவையெல்லாம் ஹராமான சம்பாத்தியங்கள். நாய் விற்ற கூலி என்று சொல்லும்போது இது மார்க்க விதிவிலக்கும் கொடுக்கிறது. ஒரு வயலை காவல் காப்பதற்காக வேட்டையாடுவதற்காக பயிற்சி அளிக்கப்பட்ட நாய், காவலுக்காக உள்ள நாய், இது போன்ற நாய்களை ஒருவன் விட்டால் குற்றம் இல்லை. அதே நேரத்தில் பொதுவாக வேறு எந்த மார்க்கம் அனுமதித்த நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் ஒருவன் நாய்களை விற்பதை இஸ்லாம் தடை செய்கிறது. பூனைகளை விற்பதை இஸ்லாம் தடை செய்கிறது. ஒரு ஆளு ஃப்ரீயா ஒரு பூனையை கொடுக்கிறாரு, அதை வாங்குவதில் பிரச்சனை இல்லை. ஆனால் வியாபாரமாக பூனைகளை விற்பது அது ஹராமான சம்பாத்தியம், அது தடை செய்யப்பட்ட சம்பாத்தியம் என்று மார்க்கம் தடுக்கிறது. அது தூய்மையான ஒரு சம்பாத்தியம் அல்ல. அதே போன்று நபிகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில் வ துதுரு பிஹா இலல் ஹுக்காம் லிதஅகுலு ஃபரீகன் மின் அம்வாலின் நாஸ். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்களுடைய செல்வங்களை உங்களுக்கு மத்தியில் ஹராமான முறையில் சாப்பிடாதீர்கள். இல்லா அன் திஜாரத்தின் தராவி மின்கும், நீங்கள் ஒருவருக்கொருவர் மார்க்கம் அனுமதித்த வியாபாரம் என்ற ஹலாலான முறைகளை ஒருவரை ஒருவர் பொருந்திக் கொண்டு அல்லாஹ் அனுமதித்த வியாபாரம் போன்ற ஹலாலான வழிகளில் நீங்கள் சம்பாதித்து சாப்பிடுங்கள். நீங்கள் தெரிந்து கொண்டே மக்களுடைய செல்வங்களில் ஒரு பகுதியை பறிப்பதற்காக ஆட்சியாளர்களிடம் சென்று
நீங்கள் லஞ்சத்தை கொடுத்து அடுத்தவங்க சொத்துக்கள் நீங்கள் பறிக்காதீர்கள். அடுத்தவங்களுடைய சொத்துக்களை ஆட்டையை போடுவதற்காக நீங்கள் இது போன்ற காரிய வழக்கு தொடுத்து அடுத்தவங்களுடைய சொத்தை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் நீதிபதிகளிடம் ஆட்சியாளரிடம் சென்று உங்கள் லஞ்சங்களை கொடுத்து பிறர் சொத்தை நீங்கள் தனதாக்கி கொள்ளாதீர்கள். இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா, எவர்கள் அனாதையுடைய சொத்துக்களை சாப்பிடுகிறார்களோ இன்னமா யஅகுலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா, அவர்கள் தங்களுடைய வயிறுகளில் நிரப்பிக் கொள்வதெல்லாம் நரக நெருப்பைத்தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு நேரத்திலும் ஹராமான சம்பாத்தியத்தை, ஹராமான உழைப்பை, ஹராமிலிருந்து நாம் பெறக்கூடிய அந்த பயனை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹ் பரிசுத்தமானதைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அதே போன்று நாம் உண்ணக்கூடிய உணவு பரிசுத்தமாக இருப்பதை போன்று நாம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறையும் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். அதே போன்று மார்க்கம் நாம் தனிப்பட்ட முறையில் தனிமனித ஒழுக்கம் என்ற தூய்மையையும் பேணிக் கொள்ள வேண்டும் நமக்கு வழிகாட்டுகிறது. அது தொடர்பான விஷயங்களை நாம் இரண்டாவது உரையில் சுருக்கமாக காண்போம் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹு தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹ் தூயவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய எல்லா சட்டங்களும் அவருடைய எல்லா செயல்களும் அதில் எந்த குறைகளும் கிடையாது, அதில் எந்த அசிங்கமும் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் மானக்கேடான விஷயங்களை, தீமையான காரியங்களை நமக்கு ஏவ மாட்டான். அவனுடைய எல்லா சட்டங்களும் தூயவையாக பரிசுத்தமானவையாக இருக்கும். அதுபோன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூய்மையை தான் நம்மிடமிருந்து அல்லாஹ் விரும்புகிறான். அந்த தூய்மையில் ஒன்றுதான் நம்முடைய உடல் தூய்மையை நாம் பேணிக் கொள்வது. நம்முடைய மார்க்கம் ஐங்கால தொழுகை, நாம் ஒரு சுன்னத்தான தொழுகை எந்த தொழுகையாக இருந்தாலும் அதற்கு ஒது என்கின்ற தூய்மையை இஸ்லாம் கட்டாயமாக்கி இருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா துக்பலு ஸலாத்தின் இல்லா பி தஹூர், ஒது இல்லாமல், தூய்மை இல்லாமல் எந்த ஒரு தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒது என்கின்ற தூய்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகின்றான். நமக்கு ஒது செய்வதற்கு நோய்வாய்ப்பட்டால் கூட நாம் தயமம் செய்து நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் ஒரு தூய்மை இருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதுபோன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதருக்கு கூறுகின்றான், வஸியாபக ஃபதஹிர், நபியே உமது ஆடையை நீர் பரிசுத்தப்படுத்திக் கொள்வீராக, வர்ருஜஸ ஃபஹஜுர், அசுத்தத்தை வெறுப்பீராக. இது இரண்டு பரிசுத்தங்களையும் எடுத்துக்கொள்ளும். உமது ஆடை என்று சொன்னால் நமது உள்ளம் என்பதை ஒரு ஆடைக்கு ஒப்பாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. நீங்கள் கட்டுச்சாதங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய சாதனைகளிலேயே மிக சிறந்தது இறையச்சம். அல்லாஹ் ரப்பல் இலக்கியமாக நாம் ஒரு பயணத்திலே செல்லும் பொழுது நம்முடைய எதிர்காலத்திற்காக எப்படி பொருளாதாரத்தை நாம் சேமித்து வைக்கிறோமோ, ஒரு பயணத்திலே செல்லும் பொழுது நாம் எப்படி அந்த பயணத்துக்கு தேவையான உணவை நாம் தயார்படுத்திக் கொள்வோமோ, அது போன்று இறையச்சம் என்கின்ற கட்டுச்சாதத்தை மறுமையில் வெற்றி பெறுவதற்கான தயாரிப்பை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அதுபோன்று லிபாசு தக்வா, தக்வா என்ற ஆடையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்போ சியாபக ஃபதஹிர், நபியே உமது ஆடையை பரிசுத்தப்படுத்துவீராக என்றால் நமது உள்ளம் என்ற ஆடை, அந்த உள்ளத்தை தக்வா என்ற ஆடையால் நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய உடலை தூய்மையான ஆடைகளால் நம்முடைய உடலுடைய பரிசுத்தத்தை பேணுவதன் மூலம் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். வர்ருஜஸ ஃபஹஜுர், அசுத்தத்தை வெறுப்பீராக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நிச்சயமாக அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய ஒரு மூமின் நாம அசிங்கமான துர்நாற்றம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம தொழில் செய்யும் போது துர்நாற்றம் ஏற்படும், அது நம்ம குளிச்சுட்டா சோப்போடு குளிச்சுட்டா போயிடும். ஆனால் வேண்டுமென்றே நாம் அசுத்தங்களை சேமித்துக் கொள்கிறோமே, பீடி பிடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, கஞ்சா போடுறது, தண்ணி அடிக்கிறது, இதையெல்லாம் நமக்கு நாமே ஒரு மூமின் ஒருபோதும் அசுத்தத்தை விரும்ப கூடாது என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மூமினுக்கு நமக்கு சிரமமாகிவிடும் என்று இல்லாவிட்டால் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்பாகவும் நான் பல் துலக்குமாறு உத்தரவிட்டிருப்பேன், பல் துலக்குவதை கட்டாயமாக்கி இருப்பேன். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள், லௌலா அன் அஷுக்கா அலா உம்மத்தி, என்னுடைய உம்மத்திற்கு சிரமமாகிவிடும் என்று நான் கருதாவிட்டால் எல்லா தொழுகைக்கும்
பல் துலக்கி ஆக வேண்டும் என்று உத்தரவிட்டால் நமக்கு அது ரொம்ப பாரமாகிவிடும். என்று மட்டும் இல்லாவிட்டால் நான் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்பாகவும் ஒது செய்வதற்கு முன்பாக பல் துலக்குமாறு நான் உத்தரவிட்டிருப்பேன் என்று அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அஸ்ஸிவாக்கு மத்ஹரத்துல் ஃபமி, பல் துலக்குவது வாய்க்கு நறுமணத்தையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் பெற்றுத் தரும் என்று இஸ்லாம் கூறுகிறது. நாம் கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் அல்லது தூங்கும் போது இந்திரியம் வெளிப்பட்டு விட்டால் குளிப்பு கட்டாயமாக குளிப்பதை இஸ்லாம் கட்டாயமாக்கியிருக்கிறது. நமக்கு தண்ணீர் மிக குறைவாக இருந்தால் கூட பருவம் அடைந்த ஒவ்வொருவரும் வெள்ளிக்கிழமை குளிப்பது கட்டாயம் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இப்ப நம்முடைய சத்ருல் ஈமான், தூய்மை என்பது இறை நம்பிக்கையில் பாதி என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. மக்கள் நடமாடக்கூடிய பாதைகளில் சிறுநீர் கழிப்பதையும் உமிழ்வதையும் அல்லாஹ்வின் தூதர் சாபத்துக்குரிய காரியங்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். ஒருவர் மரணித்து விட்டாலும் அவனுடைய மண்ணறையில் அவனுக்கு வேதனைக்கு மிகப்பெரிய காரணமாக அமைவது அவன் சிறுநீர் கழிக்கும் போது தன்னுடைய உடலில் ஆடையில் படாமல் அவன் படுவதை தடுக்காத காரணத்தினால், ஆடையில் படுற மாதிரி உடல்ல படுகின்ற மாதிரி அவன் சிறுநீர் கழித்த காரணத்தினால் அவன் மண்ணறையில் கூட வேதனை செய்யப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகிறான். சொன்னால் நம்முடைய மார்க்கம் தூய்மையை அதிகமாக விரும்புகிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் தூயவன், அவன் தூய்மையை விரும்புகிறான். ஒரு சஹாபி கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, ஒருவன் தன்னுடைய அல்லாஹ் அழகன், இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ் அழகானவன், யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகை விரும்புகிறான் சொல்லும் போது ஒரு நபி தோழர் கேட்டார், ஒரு நபிகள் சொன்னார்கள், மன்கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால் தர்ரத்தின் மின் கிப்ர், யாருடைய உள்ளத்திலே கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று சொன்னார்கள். அப்போ நபி தோழர் கேட்ட, அல்லாஹ்வின் தூதரே, ஒருவர் தன்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும், தன்னுடைய காலணிகள் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், இது பெருமையான கேட்குமா? நபிகள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ் அழகானவன், யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகை விரும்புகிறான் சொன்னார்கள். ஒரு மனிதர் பரட்டை தலையோடு வரும்போது அல்லாஹ்வின் தூதர் அந்த மனிதரை கண்டிக்கிறார்கள், உன்னுடைய முடியை படிய வைக்கக்கூடிய ஒரு பொருளை, ஒரு எண்ணெயை நீ பெற்றுக் கொள்ளவில்லையா என்று அந்த மனிதரை கண்டிக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய சக்திக்குட்பட்ட வரை ஒருவன் வறுமையில் வாடினாலும், தமிழ்ல சொல்லுவாங்களா இல்லையா, கூழானாலும் குளித்து குடி என்று சொல்வது போல், நாம வறுமையில் வாடினாலும், நாம வசிக்கக்கூடிய பகுதியில நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு தண்ணீரே இல்லாத பஞ்சமான ஊராக இருந்தாலும் நம்மால் இயன்றவரை தூய்மையை பேணிக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. நமக்கு தாராளமாக அல்லாஹ் நமக்கு தூய்மைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தரும்போது நாம் அதிகம் தூய்மையை பேணிக் கொள்ள வேண்டும். அது பெருமையின் அம்சம் அல்ல. அல்லாஹ் தூயவன், அவன் தூய்மையை விரும்புகிறான். அல்லாஹ் அழகானவன், அல்லாஹ் அழகை விரும்புகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்திலும், நம்முடைய செயல்பாடுகளிலும், நம்முடைய சம்பாத்தியங்களிலும், நம்முடைய பேச்சுக்களிலும், நம்முடைய உணவுகளிலும், நம்முடைய உடைகளிலும், நாம் குடிக்கக்கூடிய பானங்களிலும் எல்லாவற்றிலும் தூயவர்களாக நாம் அனைவரையும் ஆய்க்காடு புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.